அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாம் என அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சியில் விசிக சார்பில் மது ஒழிப்பு போராட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என அதிமுகவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கான செய்தியாளர் சந்திப்பு தற்போது நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் பேசும் பொழுது அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று கூறியிருந்தார். குறிப்பாக அதிமுக உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்பொழுது ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக என அந்த இரண்டு கட்சிகளுக்குமே மது ஒழிப்பில் பூரண நம்பிக்கை இருக்கிறது. எனவே இரண்டு கட்சிகளுமே பூர்ண மதுவிலக்கை ஏற்றுக்கொள்வதுதான் இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இரண்டு கட்சிகளுமே ஒரே மூல நிலைப்பாடு இருக்கிறார் என்று கூறிய நிலையில் தற்போது வருகின்ற 2ஆம் தேதி அதிமுக உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போல சாதிய மதவாத எண்ணம் கொண்ட கட்சிகள் இங்கு வர வேண்டாம் என்றும், மேலும் இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இது தொடர்பாக கேள்வி கேட்ட பொழுது, அதாவது இத்தகைய இந்த மாநாட்டு அழைப்பு என்பது வருகின்ற கூட்டணிக்கு அச்சாரமாக இருக்குமா என்ற போது, கூட்டணி என்பது முழுக்க வேறு, அப்போது நாங்கள் வேறு மாதிரி முடிவெடுப்போம். ஆனால் தற்போது இது ஜனநாயக அடிப்படையில் அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவையும் அழைப்பு விடுத்துகிறோம் என்று கூறினார். இது தேர்தலில் ஒருபோதும் தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் ஏற்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் பல்வேறு முடிவுகளை அந்தந்த சூழல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே பதில் தெரிவித்தார். மேலும் வருகின்ற அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்தின் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.